ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சூப்பரான அருமையான கேரட் ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு 1/2 கிலோ கேரட் எடுத்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், அதாவது ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக புதினா தலை, ஒரு 10 தலை இருந்தால் போதும். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோம்பு, இஞ்சி துண்டு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே புதினா தலை கொஞ்சமாக பாருங்கள் அவ்வளோதான் சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கேரட்டையும் சேர்த்துட்டு தண்ணி விட்டு மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு பவுலில் ஸ்ட்ரைனர் வச்சு வடிகட்டிக்கோங்க. இது அப்படியே வடிட்டோங்க. நம்ம அடுத்த பேட்ச் இப்போ எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, மீதி இருக்கிற கேரட்டையும் சேர்த்துருங்க. ஏன்னா ஃபுல்லாக சேர்த்த முடியல, நம்ம பொட்டுக்கடலாம் சேர்த்திருந்தோம். இதுக்கும் தேவையானாலும் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பால் வேணும்னாலும் உங்கள் இஷ்டம், பால் சேர்த்திக்கலாம். நான் பால் எதுவுமே சேர்த்தலைங்க, தண்ணி தான் சேர்த்திருக்கேன். இப்போ இது வடிகட்டணும். அதனால் ஒரு கரண்டி வச்சு மெதுவாக அமுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வடிஞ்சு வந்துடும். இப்போ இந்த சக்கையை அப்படியே வச்சுட்டு இன்னொரு தடவை நம்ம தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற அந்த கேரட்டையும் மிக்சி ஜார்லேருந்து சேர்த்துட்டு இதையும் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. பால் இல்லாமலே நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. பிள்ளைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியான ஒரு ஜூஸும் கூட இது. பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா திக்னஸாக பால் ஊற்றிருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கே கலராக இருக்குது. இப்போ இது இப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த சக்கையை வடித்தோம் பார்த்திங்களா, இதை மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் தேவையான தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்திக்கலாம். ஆனால் நான் ஒயிட் சுகர் எதுவுமே சேர்த்தலைங்க. நான் நாட்டு சர்க்கரையும் வேணும்னா சேர்த்திக்கலாம். நான் ஒயிட் சுகர் நாட்டு சர்க்கரை எதுவுமே சேர்த்தலை. தேன் சேர்த்திக்கிறதுனால நான் எதுவுமே சேர்த்தலைங்க. நீங்கள் அரைக்கும் போதே சர்க்கரை வேணுன்னா சேர்த்திக்கோங்க. இப்போ பாருங்கள், இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச ஜூஸை லைட்டாக டீ வடிகட்டியில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ நம்மளுக்கு சுத்தமாக நல்லா ஃபில்ட்ராகி வந்துடும். இப்போ மறுபடியும் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்தோம் பார்த்திங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதில் ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துடலாங்க. பாருங்கள், இந்த சக்கை இந்த அளவுக்கு வந்திருக்கு. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் அதிகமாக ஜூஸ் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி வடிகட்டலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. இது 4 பேர் குடிக்கிறதுக்கு உண்டான அளவில் எனக்கு கரெக்டாக இருந்ததுங்க. ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. பாருங்கள், நான் தேன் எடுத்திருக்கேன். தேன் தான் சேர்த்திக்க போகிறேன். நல்லா ஹெல்த்தியாக பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு நல்லா சூப்பரான அருமையான ஜூஸ் ரெடி பண்ணி கொடுங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த டம்ளரில் சர்வ் பண்ணிக்க போகிறோம். டம்ளரில் கொஞ்சம் தேன் தாங்க சும்மா லைட்டாக விட்டு வச்சுருக்கேன், அவ்வளோதாங்க. பட் மேலே கார்னிஷ்காக கொஞ்சமாக புதினா தலை சேர்த்துருக்கேன். அது நம்மளுடைய அருமையான கேரட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லோரும் குடிக்கலாம். இது கேரட் ஜூஸ்ன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க, மில்க் ஷேக் மாதிரி தாங்க இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.